E and F are the points on the sides P, Q, PR. Pங்கிறது காமன் பாயிண்ட். அப்போ நம்ம Pங்கிறது ஒரே பாயிண்ட்டு P, Q, Pலேருந்து R. இந்த சைட்ஸ்லேருந்து ட்ரையாங்கிள் PQRன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரையாங்கிள் PQR. E and F are the points. Eக்கு ஃபஸ்ட்டு PQவில் Eங்கிற பாயிண்ட் இருக்குது, PRல Fங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு PE 3.9 நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுட்டு இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி செக் பண்ணால் PF 3.6 2.4. நம்ம யூஸ்வலாக பிபிடி படிக்கும் போது எப்படி படிப்போம்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது பேரலல் லைனாக இருந்ததுன்னா திஸ் டிவைடட் பை திஸ் பார்ட், திஸ் டிவைடட் பை திஸ் பார்ட் வில் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இல்லையா? அது பிபிடி. இப்போ ரிவர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ப்ரொபோஷ்னலாக இருக்கான்னு பார்த்து அது பேரலெலாம் இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் தானே பண்ணுறோம். இது கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஓகேவா? ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3.9 divided by 3 is equal to 3.6 divided by 2.4. இதை பார்த்தாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. 10 போட்டிங்க அப்படின்னா டெசிமல்ஸ் போயிடும். ஒரு டெசிமல் ஒரு 0. அப்போ 39 divided by 30 is equal to 36 divided by 24. சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரெண்டும் 3 டேபிள்ஸில் போகும். 13 divided by 10, இங்கே 2 டேபிள்ஸில் ட்ரை பண்ணலாமா? 12, அப்புறம் 18, திரும்பவும் 12 டிவைட் ஆகும். 6 டிவைடட் 9, திரும்பவும் டிவைட் ஆகும். 3, 2, இது அப்படி ஆகாது அப்படின்னா 13 டிவைடட் பை 10, 3/2. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு கிடைச்ச நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் நம்பர். 13/10 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/2. அப்போ EF இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் டு QR in this case. இங்கே பார்க்கும் போதுமே நமக்கு தெரியும் 3.9 நமக்கு டெசிமல் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா இங்கே பார்க்கும்போது இது 1.3 அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கே டிவைட் பண்ணும்போது 1.3 வராது. ஏன்னா இங்கே பார்க்க 1.3 வரணும் அப்படின்னா இங்கே 3.6 இருக்காது. 6 இருக்கும்போது இங்கே 3 வரக்கு சான்ஸ் இல்லை. 3.9 இருந்து 3 இருக்கலாம், இல்லை இது 2.6 இருந்து 2 இருந்ததுன்னா 1.3 வரும். அப்போ எப்படியுமே இது மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இது ரெண்டும் பேரலல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஸ்டெப் பண்ணி தான் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டேன். இதை பண்ணும்போது இது டிவைடட் பை இந்த நம்பர் அப்படி சில பேர் போட்டுருவீங்க. திங்க் பண்ணும்போது ஒரு ஸ்லைடில் ஒருத்தங்க வலிக்கிட்டு வர மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே இப்படியே வலிக்கிட்டு திடீர்னு அந்த பக்கம் போய் வலிக்கிட்டு வர முடியாது. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக தான் வலிக்கிட்டு வந்தாகணும் இல்லையா? ஸோ திஸ் நம்பர் டிவைடட் பை திஸ் நம்பர் must be proportional to this number divided by this number. அப்படின்னா தான் அது parallel lines அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ 4 நீங்கள் ஸ்டெப் எழுதும் போது PE divided by EQ அப்படிலாம் எழுதணும். EQ is equal to PF divided by FR. அப்போ 4 divided by 4.5 is equal to 8 divided by 9. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இதுக்காக மட்டும் பண்ண முடியாது. ஃப்ராக்ஷனில் ரெண்டு சைடுமே பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ரைட் சைடுமே இன்ட்டு 10 பண்ணணும். 80/90 வரும். 0 0 கேன்சல் பண்ணி திரும்ப இது 8/9ஆகவே ஆகிடும். ஸோ 40/45 வரும். 45 வந்ததுன்னா ரெண்டும் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 8/9 அப்படின்னு சொல்லிட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சைட் மட்டும் பண்ணிடாதீங்க. போத் சைட்ஸ் பண்ணால் தான் பேலன்ஸ்டாக இருக்கும். போத் சைட்ஸ் பண்ணிவிட்டு இந்த 0 கேன்சல் பண்ணி நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு ஒரு சைடை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகேவா? சரி, 8/9 is equal to 8/9. அப்போ EF is parallel to QR. ஓகே, இதுலேயும் இப்போது நம்ம ப்ரொபோர்ஷன் செக் பண்ணுமா? PE/EQ வேணும். EQவே இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது இல்லை. PF/FR. இந்த EQ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபுல்லாக தெரியும், ஒரு பார்ட்டு தெரியும். அப்போ இது மைனஸ் இது பண்ணால் இந்த பார்ட் தெரிஞ்சிடும். 1.28 மைனஸ் 0.18 பார்க்கும்போதே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுல்ல. 2 - 1 1 வாட்? ஓகே, 1.10. அப்போது PE 0.18,
divided by 1.10 equals PF வந்து 0.6 இருக்கு 0.36 divided by 2.56 இருக்கா இதில் 0.36 subtract பண்ணா 2.20 வருது ஓகேவா இதை நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க கரெக்டாக ஸ்டெப்பில் அழகாக பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ 2 டெசிமல் இருக்குது இங்கேயும் 2 டெசிமல் இருக்குது நான் எப்படியுமே இந்த சைடில் இன்டூ 100 போட்டு இந்த டெசிமல் ரிமூவ் பண்ணால் ரைட் சைடும் அதே இதை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவே நமக்கு கரெக்டாக 2 சைடும் பேலன்ஸ்டாக கிடச்சிடும் ப்ரீவியஸ் சம்முக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கு தனியாக கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது ஸோ நான் 2 0 இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் 18/110 2 டெசிமல் மூவ் ஆகும் 0 விட்டுறாதீங்க சரியா இது 018ன்னு வரும் 018ங்கிறது 18 அதனால் அப்படி போட்டிருக்கோம் அதே போல் இங்கே 36/220 இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நான் இப்படியேவும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஏன்னா லெஃப்ட் சைட் வந்ததுன்னா ஓகே அந்த மெத்தடை மறந்துடுங்க இப்படியே பண்ணிடலாம் 18/110 2ஆல் பண்ணோம் அப்படின்னா 9/55 வரும் இங்கேயும் 2ஆல் பண்ணால் 18/110 வந்துருச்சா அப்போ அதே சிம்பிளிஃபிகேஷன் தானே இங்கேயும் 9/55 ஸோ போத் சைட்ஸ் 9/55 வந்திருக்கு அப்போ 2 சைடும் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம் ரெண்டுமே பேரலாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த கொஸ்டினுக்கு EF is parallel to Q அவ்வளோதான்